அடுத்ததாக தொடக்க உரையாற்ற அண்ணன் சங்கர் அவர்கள், துட்டம்பட்டியை சார்ந்த சங்கர் அவர்கள் நம்முடன் இணைய போகிறார். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம தாத்தா காமராஜர் ஐயா அவர்கள் நமக்காக அவர் ஆட்சி காலத்தில் ஊராட்சிக்கு ஒரு துவக்கப்பள்ளியும், பேரூராட்சிக்கு ஒரு நடுநிலைப்பள்ளியும், மாநகராட்சிக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளியும் கட்டி கொடுத்தாரு. மக்கள் அறியாமையில் வாழ்கிறாங்க, படிப்பறிவோடு வாழட்டும்னு கட்டி கொடுத்தா. அப்படி அதுவே அடுத்தபடியாக ஆண்ட திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஊராட்சிக்கு ஒரு டாஸ்மார்க்கு, ஒரு பேரூராட்சிக்கு ஒரு பார் வசதியுடன் கொண்ட டாஸ்மார்க்கு, மாநகராட்சியில் ஏசி வசதியுடன் கொண்ட ஒரு டாஸ்மார்க்கு, பெருநகரங்களில் இப்போ கொடுத்தது, பக்கமாக கொடுத்தது, பெண்கள் தனியாக போய் யாருக்கும் தெரியாமல் குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டாஸ்மார்க்கு. இதுதான் ஆரம்ப சாதனை. இது இந்த சாதனை இல்லை, இதெல்லாம் சொன்னால் பல மணி ஆகும். அதனால் கொஞ்சம் சுருக்கமாக அவங்க அரசியலை சொல்லிடலாம். அடுத்தது நம்ம அதிமுக சித்தப்பு, நம்ம சித்தப்பா, அவரோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னா, அடுத்தது அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஆட்சியை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறார். திமுகவில் ஒரு கொடி பிடிக்க கூலி, ஒரு கொடி பிடிச்சிட்டு கூட்டத்துக்கு போனால் 100, 200, அவர்களோட 200 அவரோட சின்னத்தை டிஷர்ட்டாக போட்டால் 300, கொடி பிடிச்சிட்டு போனால் 300. அவர்களோட வாக்கு சேகரிக்க போனால் ஒரு நாளைக்கு 400 ரூபா. ஒரு பிரியாணி அவரோட கூட்டத்துக்கு போனால் ஒரு 500 ரூபா பிரியாணி கோட்ரு. இதே நம்ம கட்சியில் காலையிலேருந்து தம்பிகள் ஒரு வேளை சாப்பாட்டு, ஒரே ஒரு சாப்பாடு. இந்த கொடி முழுக்க நம்ம தம்பிகள் தன்னுடைய உழைப்பினால் கட்டின கொடி. உண்மைக்காக உழைக்கிற நாம் தமிழர் உறவுகள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு தம்பி சொன்னாப்புல, உங்களால் இந்த தாரமங்கலத்தில் ஒரு கொடி பறக்க முடியுமான்னு கேட்டாப்புல. இன்னைக்கு 150 கொடி பறக்க விட்டுறோம்டா. 150 கொடி. தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு தெருவுலையும் எங்கள் கொடி பறக்கும், புலிக்கொடி பறக்கும். நீ கையில் பிடிச்சிட்டு போகிற 4 கொடி 5 கொடி, ஒவ்வொரு கூட்டணியா, ஒவ்வொரு கட்சிக்கும் 10 கூட்டணி 20 கூட்டணி சேர்த்தியா, அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்த்தி ஒவ்வொருத்தரும் 10 கொடி 20 கொடி கலர்கள்லாம் பிடிச்சிட்டு போற. எங்க புலிக்கொடி பறக்குது தாரமங்கலத்தில். பெருமையா இருக்குது. புலிக்கொடியை ஏந்தி பிடிக்கிறதுக்கு பெருமையா இருக்குது. இன்னைக்கு பிஜேபியில் இன்னைக்கு எப்படி ஆள் சேர்த்துறாங்க, உறுப்பினர் எப்படி சேர்த்துறாங்க. முத்ரா லோன் வாங்கி தரேன், 10 லட்சம் வாங்கி தரேன். இன்னைக்கு மக்களோட அறியாமையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வேலை வாய்ப்பு இல்லாத யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி 10 லட்சம் ரூபா முத்ரா லோன் வாங்கி தரேன், கட்சியில் சேரு, 3 லட்சம் மானியத்தில் போகுது, மீதி 7 லட்சம் உனக்கு. ஐயா அடுத்த வாட்டி மோடி ஐயாவோட ஆட்சி அமைத்தா தள்ளுபடி இருக்கிறான். இப்படி சொல்லி ஆள் சேர்த்துறான். அந்த அறியாமையை அப்படியே பயன்படுத்துறான். அடுத்தது கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கிறவங்க எப்படி சொல்றான், உனக்கு அடுத்த வாட்டி இந்த சேஜல் தட்டத்தை பைப்பெல்லாம் ஒரு 500 நீ போட்டுங்க, கட்சிக்கு வந்துருங்கிறான். அவங்க கொள்கையை சொல்றதில்ல, அவங்க கோட்பாட்டை சொல்றதில்ல, இதையும் சொல்றதில்ல. இப்படி ஒவ்வொருத்தரா நீ ஆள் சேர்த்திட்டு இருக்கிற. இன்னைக்கு எங்க ஊர்ல வாக்குக்கு 2 கட்சியும் 300 ரூபா காசை கொடுத்து மக்களை ஓட்ட சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல, ஊருக்குள்ள சண்டை ஏற்படுத்திட்டு வந்துருக்கிறாங்க. நீ இந்த கட்சிக்காரனா, நீ திமுக கட்சிக்காரனா, உனக்கு மட்டும் தான் காசு. உன் கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவான்னு உனக்கு தெரியுது. அப்புறம் நீ இனிமேல் எங்க போய் ஆட்சி நடத்த போற? உன்னுடைய கட்சிக்காரனுக்கு நீ காசு 300 ரூபா கொடுத்தாதான் உனக்கு ஓட்டு போடுவான்னு தெரியுது. கூட்டத்துக்கு கூப்பிடணும்னா உன்னுடைய கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்தாதான் கூட்டத்துக்கு வருவான்னு தெரியுது. நாளைக்கு ஒரு கூட்டத்தில் தலைவரோட போறாங்க,
அப்ப தலைவர் வழிக்கு விழுந்துட்டாருன்னு வச்சுக்க, விழுந்த தலைவர் காசை நீட்டினாதான் நீ தூக்கி விடுவ. அதான் திமுகவோட நிலைமை. இதான் நடக்குங்களா இல்லையா? கீழே விழுந்துட்டாருன்னா கூட்டத்தில் பாக்கெட்ல இருந்து காசை எடுத்து நீட்டினாதான் தூக்கி விடுவ. அந்த நிலைமையில அரசியல் போயிட்டு இருக்குது. அதோ நம்ம சித்தப்பு அரசியல் எப்படி போகுதுன்னா, அதிமுக நம்ம சித்தப்பு எடப்பாடி அரசியல் அவர்லாம் விழுந்துட்டாருன்னா அவங்க கட்சியில தூக்கியே விட மாட்டாங்க. அந்த இடத்துக்கு அடுத்த ஆள் வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. சித்தப்பெல்லாம் கீழே விழுந்துட்டாருன்னா சித்தப்பை தூக்குறத கட்சியில் ஆளே இல்லை. அப்படியே சித்தப்பை தள்ளி விட்டு அந்த இடத்துக்கு ஆள் வந்துடுவாங்க. இதுதான் அதிமுக நிலைமை. அவரெல்லாம் சுருக்கமாக சொல்லிவிடலாம், நம்ம சித்தப்பை உடனே சொல்லிவிடலாம். நம்மளுக்கு தமிழ் தேசிய உணர்வு இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்துருச்சு. அதனால் நாம் தமிழராய் ஒன்றிணைவோம். நாம் இப்படி பல கட்சிகளோட கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டோட அனைத்து வளத்தையும் சுரண்டி தின்னு இந்த மக்களை வாழ விடாமல் பெரிய இன்னலுக்கு ஆளாக்கும் இந்த திராவிட கட்சியை வேணாம், இந்த மதவாத தீய சக்தியிலும் வேணாம். நம்ம தமிழராய் ஒன்றிணைவோம். நம்மளுக்கு ஆரியமும் வேணாங்க, திராவிடமும் வேணாங்க, மதமும் வேணாங்க, சாதியும் வேணாங்க. தமிழராய் ஒன்றிணைவோம். நம்மளோட இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர். தொடக்க உரையாற்றிய அண்ணன் சங்கர் அவர்கள் கூறியது போல, ஜாதி பார்த்து போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்னார் அண்ணன். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம தமிழராக நினச்சி ஒன்று சேர்ந்து அண்ணனுக்கு ஓட்டு போடுற ஓட்டு மட்டும்தான் எங்கள் ஓட்டு, காசு கொடுத்து போடுற ஓட்டு எங்கள் ஓட்டு கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொன்ன அண்ணனுக்கு மிக்க நன்றி.